கதைகளை கேட்க வந்திருக்கும் என் இனிய சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் யமுனா. நம்ம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போகிறோம்னா, துப்பறியும் சாம்பலை பார்க்க போகிறோம். போன தடவையே நம்ம பார்த்தோம், அவர் துப்பறியும் சாம்பு ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த துப்பறியும் இன்னைக்கு என்ன கதை அப்படின்னு கேட்டால், மாம்பழத்து மர்மம். மாம்பழம் அப்படிங்கிறது சென்னையில் எல்லாருக்கும் தெரியும், வெஸ்ட் மாம்பழம் சொல்லுவோம்ல, அந்த ஊர். அப்போ மாம்பழத்து மர்மத்தை இன்னைக்கு கண்டுபிடிக்க போகிறாரு. என்ன கண்டுபிடிக்கிறாருன்னு பார்க்கலாம், சரியா? இந்த சாம்பு என்ன பண்ணுறாரு, ஓவர் நைட்டில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாரா. நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்லலாம் அவருடைய ஃபேஸ் வருது. ஆனால் இந்த காலம் மாதிரி இல்லை. நம்ம செல்ஃபோன்லலாம் இருந்தாருன்னா ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், குழந்தைங்களுக்கு கூட. அந்த காலத்தில் அவ்வளவு தெரியாது, பேப்பர் படிக்கிறவங்களுக்கு தெரிய வர. சில பேர் கேள்விப்பட்டு இவரை வந்து பார்க்க வராங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து இவருடைய ஹிஸ்ட்ரியை கேட்டுட்டு பேட்டி எடுக்க வராங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாதகம்லாம் கூட கலெக்ட் பண்ணுற ஒரு இந்த பெரிய மனிதர்களுடைய ஜாதகத்தை கலெக்ட் பண்ணுறவரெலாம் கூட இவரை பார்க்குறதுக்கு வராங்களாம். இப்படி பார்க்க வரும்போது பார்த்திங்கன்னா அவர் வந்து இவருக்கே தொந்தரவாக தோணுதான். ஐயோ, என்ன இப்படி நம்ம ஃபேமஸ் ஆகிட்டோம், உட்காரவே முடியலையேன்னு. ஒரு நாளைக்கு 100 லெட்டர்ஸ் வருமா அவர் வீட்டுக்கு. இவரால் ஆன்சர் பண்ணக்கூட முடியாதான். இந்த மாதிரி இருந்ததான். என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு முழிச்சிட்டு இருந்தாராம். இப்படி இருக்கும்பொழுது அவர் ஒரு நாள் பஸ்ஸில் போகிறாரு. போகும்போது என்னென்னா, ஒரு மீசை, நல்ல பெரிய அருவாள் மாதிரி மீசை வச்சிட்டு இருந்த ஒரு ஆள் அவன் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. உட்காந்தவன் அவன் கேட்குறான், வந்து உங்களுக்கு சாம்பு பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்குறான். ஆனால் இவர் வந்து தான் தான் சாம்பு, இவன் தெரிஞ்சு கேட்குறானா தெரியாமல் கேட்குறானான்னு அவருக்கு தெரியல. அதனால இருந்தாலும் இப்படி பார்க்குறான். என்ன முழிச்சிட்டு இருக்க, சொல்ல மாட்டியா? தெரியும் தெரியும், அவர் நல்ல புத்திசாலி தானே அப்படின்னோடனே இவருக்கு தன்னை பற்றி அவன் கேட்குறானே, இவன் நம்மளை உளவறியறானான்னு தெரியல இவருக்கு. சரி, இவர் என்ன பண்ணுறாரு, என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒன்னதாயா கேட்குறேன் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம், அவர் சூப்பரான ஆள் தான், அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கே ஒரே பயம். இந்த ஆள் நம்மளை வந்து தெரியாமையே பாதி பேர் கேட்குறாங்கன்ற லிஸ்ட்டில் இவனு இருக்கான் போல இருக்குது. ஒழுங்கு மரியாதை அடுத்த ஸ்டாப்பில் இறங்கிடலான்னு சொல்லிட்டு இறங்கி ஓடி போய்டுறாரு. இப்படியே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் அந்த வீட்டு இந்த ரொம்ப தொந்தரவு ஜாஸ்தியாச்சுன்னு சொன்னேன்ல. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த வீடை விட்டு மாறி வேறு வீட்டுக்கு போயிடலாமான்னு நினைக்கும் போது கரெக்டாக அந்த ஹவுஸ் ஓனரே வீட்டுக்கு வந்துட்டு, அப்பா சாமி, நீ துப்பறிவாளன்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த துப்பறிகிறவங்களெல்லாம் வீட்டில் வச்சுக்கிட்டா ஆகாது. நீ என்னையவே துப்பறிய ஆரம்பிச்சிடுவோம் ஒரு காலகட்டத்தில். அதனால் தயவு செஞ்சு உனக்கு 2 மாதம் நோட்டீஸ் தரேன், நீ வீடை காலி பண்ணணும். இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்காக அவர் கவலைப்படலை. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு ரொம்ப நாளாகவே இந்த மாம்பழம் அப்படிங்கிற இடத்துல போய் இருக்கணும்னு ஆசை. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, நேராக அந்த மாம்பழத்தில் போய் ஒரு சின்ன வீடு, அந்த வீடை ஒரு முன்னாடி போர்ஷனில் இவர் இருக்கிறாரு, பின்னாடி ஒரு 2 பையங்க இருக்காங்க, மாடியில் ஒருத்தர் ராகவாச்சாரின்னு ஒருத்தர் இருக்கார். இப்படி ஒரு வீட்டில் போய் அவர் தங்கிக்கிறார். ஆனால் அங்கே போனவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய பெயரையே மாற்றிக்கிறார். சாம்புன்னு இல்லாமல் கோவிந்தன் அப்படின்னு தான் பெயரையே மாற்றிக்கிறார். யார் கேட்டாலும் கோவிந்தன் கோவிந்தன் அப்படின்னு சொல்லி, எல்லாம் கோவிந்தோ கோவிந்தோன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி இவரை சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும். இப்படி இருக்கும் பொழுது இவருக்கு வந்து என்னென்னா, அந்த மாடியில் இருக்கிற ராகவாச்சாரி ரொம்ப ஃப்ரெண்டாகிடுறாரு. அவரும் கீழே வந்து பேசுகிறார். ஆனால் யாருக்கிட்டேயுமே தன்னை சாம்பு, இவருக்கு ஒரு சில சமயம் அந்த ராகவாச்சாரிக்கிட்ட நான் தான் சாம்புன்னு சொல்லணும்னு ஆசையாக இருக்கும். அதனால ஏன் வம்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசாமையே இருந்துருவார். இந்த 2 பையங்க மேலே, இவருக்கு பின்னாடி இருந்த 2 பையங்க மேலே ஒரே சந்தேகம். அதில் பெரியவன் பேர் சந்தானம்னு பேர், சின்னவனுக்கு பேர் சொல்லப்படலை. அதில் அந்த என்ன பண்ணுறாங்க, இவர் எப்போவுமே அந்த பையங்க மேலே ஒரு சந்தேக பறவையே வச்சிட்டு இருந்தாராம். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த பையன் வந்து இவர் வெளியில் போயிட்டு வராரு, பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டால், தம்பி வந்து அண்ணன்ட்ட சொல்கிறான், அண்ணா நான் வந்து இந்த முன்னாடி போர்ஷனில் வந்திருக்கான்ல, அந்த ஆள் வந்து துப்பறியும் சாம்பு. எப்படிடா உனக்கு தெரியும்? இந்த பாருங்கள், அவர் வச்சுருந்த விசிட்டிங் கார்டு ஒன்று இருக்குது. அந்த கார்டு வந்து என்கிட்ட நேம் கார்டு இருந்தது, அந்த நேம் கார்டு கீழே விழுந்திருந்தது, நான் அதை வச்சு பார்த்தேன். அந்த ஆள் ஏதோ ஒரு காரணத்தினால தான் இங்கே வந்துட்டு பேரையும் மாற்றிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா, நமக்கு என்னடா கவலை, இல்லை நம்மளும் தானே தப்பான காரியம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஒரு காது நல்ல ஷார்ப்பாகிடுச்சான். ஷார்ப்பாகி என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் 30ஆம் தேதிக்கு மேலே தானே, நீ ஏன் இப்போ கவலைப்படுற அப்படின்னு சொல்கிற, 1ஆம் தேதி பார்த்துக்கலாம், பேசாமல் இரு, நீயே காட்டி கொடுத்துருவ போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துடுறாங்க. இவர் அன்னையிலேருந்து என்னைக்கு 30ஆம் தேதி வரும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கார். 30ஆம் தேதி வந்துச்சு. 30ஆம் தேதி சாயங்காலத்துக்கு மேலே இவர் ரெடியாக இருக்கார். 6 மணி சாயங்காலம் ரெடியாக இருக்கார். அப்போ பார்த்து ராகவாச்சாரி மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்து இவர்கிட்ட பேச வர்றாரு. இவருக்கா அந்த 2 பையங்களையும் விட்டுட்டோம்னா அவனை பிடிக்க முடியாது, என்ன பண்ணுறான்னு தெரியாதுன்னு கண்ணு அந்த பக்கம்தான் இருக்குது, காது மட்டும் ராகவாச்சாரிகிட்ட. இவர் ராகவாச்சாரிகிட்ட பேசிகிட்டே இருக்கும். அப்போ வந்து இவர் வாயை விட்டுப்படுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் தாயா சாம்பு, என்னை எங்கேயா பார்த்துருக்கீங்களா அப்படின்னு. எங்கேயோ உங்களை பார்த்த மாதிரி இருக்குது, ஆனால் தெரியலையே அப்படின்னா, நான் நல்லா கவனிங்க, நல்லா பாருங்கள், என்னை நல்லா பாருங்கன்னு. யோ நீயே சொல்லியா அப்படின்னா, நான் தான் சாம்பு,
தெரியுமா உங்களுக்கு? உன் பேர் கோவிந்தன் தானே? இல்லை இல்லை சாம்பு தான். நீங்கள் கூட நினைக்கலாம் எப்படி இவங்களுக்கு சாம்பு தெரியாமல் இருக்கும்னு. இப்போ மாதிரிலாம் அந்த காலத்தில் யாரையுமே ஃபேமஸாக ஆக்க முடியும், ஃபேமஸாக தெரியாது. ஏன்னா நான் தான் வந்து முதலமைச்சர்னு சொன்னால் கூட எல்லாருக்கும் தெரியாது, கிராமத்தில் இருக்கவங்களுக்குலாம். அந்த அளவுக்கு என்ன மீடியா வந்து கிடையாது இல்லையா? அதனால இவர் வந்து நான் தாயா சாம்பு அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முகமே ஒரு மாதிரி ஆகிடுது. ஒன்று இதுக்கு மேலே இவர்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி சரி நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் போனோடனே இந்த பக்கம் வந்து என்ன ஆகுது, இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்க நேரத்தில் அந்த 2 பையங்களும் இப்போ இவர் கண்ணிலேருந்து தப்பிச்சிடுறாங்க. ஆனாலும் இவர் ஷார்ப் இல்லையா, அவனை பின்னாடியே தொடர்ந்து போகிறாரு. போனோன்னே கரெக்டாக ஒரு பூட்டி இருக்க வீட்டில் வந்து இந்த 2 பையங்களும் உள்ளே நுழையிறாங்க. நுழைஞ்சோடனே இவரும் அப்படியே மறைஞ்சு இருந்து கரெக்டாக அவன் உள்ளே நுழைஞ்சி கதவை திறக்க நேரத்தில் இவரும் அவங்க கூடவே போய்டுறாரு. போனோன்னே அந்த பெரிய பையன் கேட்குறான், யோ உனக்கு என்ன இதே வேலையா, எதுக்கு எங்கள் பின்னாடியே வர்றா, உதச்சி கை காலை உடச்சிருவாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. நீ உதச்சிருவியோனே உதச்சிரு பார்ப்போம். எனக்கு பின்னாடி 6 பேர் இருக்கான் தெரியுமா. இவர் சும்மா உதார் விடுறாரு, யாரும் இல்லை. ஆனால் இவராக என்ன சொல்கிறார், 6 பேர் இருக்கான், நான் எனக்கு ஏதாவது ஒன்றுனா அவன் வந்து நிற்பான் அப்படின்னு வாயை மூடுறதுக்குள்ளே ஒரு 6 பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சாம்பு அந்த 2 பையங்க எல்லாரையும் கட்டி போட்டு வாயில் துணியை வச்சு அடக்கி உட்கார வச்சுட்டு போயிடுறாங்க. உட்கார வச்சுட்டு அடியும் போட்டுறாங்க. எல்லாம் மூர்ச்சை அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. விழுந்தோடனே என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அந்த வீட்டினுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் வராரு. அவர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ராவ் சாஹப் வேதாந்தம் அப்படின்னு பேர். அவர் உள்ளே வரார், தன்னுடைய காவலாளிகளோடலாம் வராரு. பெரிய ஆள் அவர் வராரு. உள்ளே வந்து பார்க்குறாரு, 3 பேரை கட்டி போட்டிருக்காங்க. உடனே எல்லாரையும் அந்த வேலையாளை விட்டு அவுத்து விடுப்பான்னு சொன்னோன்னா அவுத்து விட்டோன்னே அதில் வந்து அந்த பெரிய பையன் சொல்கிறான், சார் எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்கள் வந்து ஒரு தவறு செய்யலான்னு இருந்தோம், அதை இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. யாருப்பா அப்படின்னா, இவர் தாங்க துப்பறியும் சாம்பு. என்ன துப்பறியும் சாம்புவா, முதல்ல அவரை கூப்பிட்டு தண்ணி தெளித்து அவரை உட்கார வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. உட்கார வைக்கும்போது அவன் சொல்கிறான், அவர் கண்ணை முழிக்கவே முடியல, இவரால் முழிக்க முடியாமல் உட்காந்துட்டு இருக்காரு. உட்காரும்போது இவர் சொல்கிறான், இந்த மாதிரி நாங்கள் ஊர் மாய வராங்க, நாங்கள் வந்து இவர் வீட்டுக்கு பின்னாடி தான் குடியிருக்கோம், எங்களுக்கு வந்து இந்த மாதத்தோட வேலை இல்லை, என்னால் வாடகை கொடுக்க முடியல, எங்கேயாவது ஒரு பூட்டி கிடக்கிற வீட்டில் நம்ம கொஞ்ச நாள் மறைவிடமாக தங்கிட்டு, அவங்க வீட்டில் ஒன்றும் திருடலாம் வேணாம், சும்மா தங்கறதுக்கு மட்டும் இருந்துட்டு நம்ம அப்புறமா ஓடிடலான்னு நினச்சோம். இது இவருக்கும் தெரியும், நாங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறோன்னு தெரியும், அதனால தான் எங்களை பிடிக்க வந்தாருங்க அப்படின்னு இவன் சொல்கிறான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவருக்கு தண்ணி தெளித்து இவர் காஃபிலாம் கொடுத்து, நீ பெரிய பலையாளியா நீனு, அப்படி உங்களை பற்றி நல்லா கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு பேசவே முடியல. இவரால் மயக்கம், நான் வீட்டுக்கு போகணும் போல் இருக்குது, முதல்ல நான் வீட்டுக்கு தான் போகணுன்னா ஒரு ஆட்டோ ரிக்ஷா, அந்த காலத்தில் ரிக்ஷாவில் கூட்டிகிட்டு போய் வீட்டுக்கு விட்றாங்க. இவருக்கு இவர்கிட்ட பார்த்து யாரை அந்த அவருடைய ராகவாச்சாரி இருக்கார்ல மாடியில், அவர்கிட்ட பேசணுன்னு இவருக்கு ஒரே ஆசை. போய் பார்க்குறாரு, வீட்டுக்கு இறங்கினா ஒரே கூட்டம், போலீஸாக நிற்கிது. என்னன்னு பார்த்தா மாடியிலேருந்து அந்த ராகவாச்சாரியை வந்து கையை பிடிச்சி போலீஸ்காரங்க கூட்டிகிட்டு வராங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், இந்த ராகவாச்சாரி வந்து இவர்கிட்ட பேசிட்டு நான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன்னு சொன்னார்ல, அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லியிருக்காரு என்னென்னா, இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தாயே அந்த துப்பறியும் சாம்பு இருக்கான்னு. ஏன் சொன்னார் அப்படின்னா, இவங்கெல்லாம் சீட்டு ஆடுவாங்க. இந்த சீட்டு ஆடுறது அந்த காலத்தில் தடை செய்யப்பட்டிருந்தது, வீட்டில் ஆடக்கூடாது, காசு வச்சு இன்னுமே இருக்குது இல்லையா, காசு வச்சு ஆடக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த சூதாட்டத்தை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டில் போலீஸ் பிடிக்கக்கூடாதுன்னு கொஞ்ச நாளாக பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ராகவாச்சாரி வீட்டில் எல்லோரும் வந்து ஆடிட்டு இருந்திருக்காங்க. இது போலீஸ் வந்து எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியாமல் இருந்திருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது இவன் போய் சொன்னோன்னே அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, என்ன பண்ணுறது அப்படின்னும்போது இந்த ராகவாச்சாரி தைரியமாக சொல்லியிருக்காரு, ஒரு 6 பேரை அனுப்பி விட்டு சாம்புவை காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அந்த பின்னாடி போய் அடித்தாங்களே அந்த 6 பேர், இவர் உதார் விட்டார்ல எனக்கு 6 பேர் இருக்கான, அந்த 6 பேர் யாருன்னு கேட்டால் இவன் இந்த ராகவாச்சாரி அனுப்பின 6 பேர் தான். இப்போ இவங்க வந்து கதைக்குள்ளே வரலாம். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இந்த ராகவாச்சாரியை பார்க்குறாரு, ராகவாச்சாரி முறைச்சிக்கிட்டே போகிறார், என்னை மாட்டி விட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. நேராக போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஓடி வந்து, ரொம்ப தேங்க்ஸ் சாம்பு, நீ வந்து பண்ண காரியத்துக்கு நான் வந்து அப்போயே நினச்சேயா, நீ கோவிந்தன்னு பேரை மாற்றிக்கிட்டு இங்கே வரும்போதே ஏதோ ரீசன் இருக்கணும்னு, அதனால தான் உன் பின்னாடியே ஒரு 4 பேரை அனுப்பி விட்டேன், கரெக்டாக வந்து நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்ட, உன்ன மாதிரி முடியாதே, எப்படியா கண்டுபிடிச்ச அப்படின்னோடனே இவருக்கு ஏற்கனவே வந்து ரொம்ப இதாக இருந்தது இல்லையா. இப்போ இவருக்கு ரொம்ப வெக்கமாக போயிடுச்சு. என்னென்னா, ராகவாச்சாரி தான் வந்து தப்பானவன், அவன்கிட்ட சந்தேகப்படாமல் பின்னாடி இந்த 2 பையங்க பாவம் நல்ல பையங்க தான், வறுமையினால அந்த மாதிரி போயிருக்கான், அவனை போய் சந்தேகப்பட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்போ இவருக்கு என்ன பண்ணுறாரு, பதில் சொல்ல முடியாது. பதில் சொல்ல முடியலன்னா நம்ம சாம்பு என்ன பண்ணுவார், மயக்கம் போட்டுருவார். அதுதாங்க கடைசியில் அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார்.
இப்போ அடுத்ததில் என்ன பண்ண போகிறாருன்னு நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இனிய கதைகளை படிப்போம், வாசிக்கும் திறனை வளர்ப்போம். என்றும் உங்களுடன் யமுனா. இவன் வருவான், பிடிப்பான், உன்னை பிடிப்பான், தாடை உடைய அடிப்பான். இவன் துப்பறிவாளன்.